வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா 2026 எல்லா அப்கமிங் பேங்க் எக்ஸாமோட டேட், எக்ஸ்பெக்டட் டேட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிகினர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ், ஆவரேஜ் பெர்ஃபார்மர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 1999 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வச்சிருந்தோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா வெறும் 777 தான். 1 இயர் வேலிடிட்டிக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கமிங் பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமான வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ எல்லாமே இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026க்கான வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல அப்டேட் பண்ண போறோம். 2026க்கான பிடிஎஃப் கோர்ஸ் அப்டேட் பண்ண போறோம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2299 மாறிடும். ஸோ இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், இல்ல டேரக்டா வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படியே செதுக்கியிருக்கேன், சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்கமிங் பேங்க் எக்ஸாம் 2026, சரிங்களா? இது ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஜாதவ் சார் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கெய்ட்லி சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம கெய்ட்லி டீம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அப்கமிங் பேங்க் எக்ஸாம் டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தயவு செய்து இப்பயே நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்லாம் வரப்போகுது. என்னன்னா எஸ்பிஐ பிஓ, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, இந்த ஆர்டர்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எஸ்பிஐ பிஓ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நடக்க போகுது. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 நடக்க போகுது. எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பர் 3 அக்டோபர் நடக்க போகுது. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 நடக்க போகுது. ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 22, 23 ஆகஸ்ட் நடக்க போகுது. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அக்டோபர் நடக்க போகுது. ஐபிபிஎஸ் கிளர்க் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் டேட். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 நடக்க போகுது. ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21, 22 நடக்க போகுது. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 நடக்க போகுது. ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, டிசம்பர் 12 நடக்க போகுது. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் 30 நடக்க போகுது. இதுதான் எக்ஸாம்க்கான எக்ஸ்பெக்டட் டேட். எப்பயுமே ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அந்த 15ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ அந்த மாதத்துக்கான கேலண்டர் அவுட் பண்ணுவான். ஸோ இதுதான் அதில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புது கோர்ஸ் நிறைய அதில் அப்டேட் பண்ண போகிறோம். அதை மாதிரி ஆர்பி அசிஸ்டன்ட் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க சில பேர். ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஃபெப்ல ப்ரிலிம்ஸ் எதிர்பார்க்கலாம். அத மாதிரி மார்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்பி அசிஸ்டன்டோட மெயின்ஸ் மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுதான் கெய்ட்லில இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல மேக்ஸிமம் சொல்றது உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஆகாஷ் ஜாதவ் சாரோட ரெஃபரன்ஸ்ல தான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்லயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா வெற்றி நமதே, சரிங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், அது மாதிரி ஆர்ஆர்பிக்கு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் சீட்டும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பிஐயோட அந்த எம்டி இருப்பார்ல, எஸ்பிஐயோட அது பேர் என்னது, எம்டிஓ அது என்னமோ சொல்லுவாங்க, சிஇஓ அது பேர் என்னமோ, எஸ்பிஐயோட அவர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் ஹெட், அவர் பாத்தீங்கன்னா 15,000+ வேகன்சி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்க ஹையர் பண்ண போறோம். 200-300 பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி ஹையர் பண்ண போறான். ஸோ தயவு செய்து மக்களே, உங்களோட திரும்பியும் சொல்றேன், இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ஜனவரியில இருந்து ஒரு ஜூலை வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. பொறுமையா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா ராயல் பாஸ் நீங்க போயிட்டு வீடியோ கோர்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்கப்புறம் பேரலா பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கோர்ஸ்ல உள்ள டாபிக் வைஸ் பிடிஎஃப் சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கே ஒரு டயத்துல எந்த சம் கொடுத்தாலும் கான்ஃபிடென்ட்டா நீங்க சால்வ் பண்ணிடுவீங்கன்ற ஒரு நிலைமை வரும். அப்ப பாத்தீங்கன்னா தான் நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கணும்.
ஸோ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மார்க் டெஸ்ட் எடுத்து விட வேண்டாம். ஸோ இது என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ தயவு செய்து நீங்க எடுத்துடாதீங்க முன்னாடியே மார்க் டெஸ்ட். நீங்க லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு டெஸ்ட்ல மார்க்கே வரும். நீங்க முன்னாடியே மார்க் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோட்ல போயிருவீங்க. ஸோ இந்த எக்ஸாம் டேட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் கிறிஸ்மஸோட முடிச்சிருவோம். இது கிறிஸ்மஸ் ஆஃபர். ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நீங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 10 10 10.